ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ பொன்முடி அவர்கள் வரம்புக்கு மீறி 1.75 கோடி சொத்து சேர்த்ததா, ஸோ சிறை செல்லணும் 3 ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இவருக்கு வந்து ஒரு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். இந்த தண்டனையை எதனா குறைக்கிறதுக்கு, அதுபோல் எதனா ஒரு ஆப்ஷன் பண்ணி குறைக்கிறதுக்கு ஒரு 30 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சாமானிய மக்களுக்கு இது போல் டைம் கொடுப்பாங்களான்னு தெரில. ஸோ இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து இவர் காரில் இருக்கிற தேசிய கொடி அகற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த எம்எல்ஏ பதவியும் பறி போயிருக்கு. ஸோ அந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் பொன்முடி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை விமர்சனம் பண்ணுறது, நீங்கள் எஸ்சி தானேன்னு கேட்குறது, இது போல் விஷயம்லாம் பண்ணிகிட்ருப்பா போல். ஸோ இந்த விஷயத்தினால கண்டிப்பாக சிஎம் அவர்கள் ஸ்டாலின் சிஎம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் இருப்பார். இந்த பக்கம் வெள்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிவாரண பணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டுட்டு வராங்க. ஸோ அதற்கு நடுவில் இது போல் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவங்க பையன் வந்து பார்த்திங்கன்னா எம்பி, இன்னொரு பையன் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தோட தலைவர். தென் இன்னொரு பக்கம் என்ன கலாய்ச்சிட்டு வராங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இப்போது துணை கடிச்சிடுச்சு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்ததாகவே இந்தமாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஸோ ஏகப்பட்ட ஊழல் வழக்கில் அவரை ரிலீவ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அகைன் மேல்முறையீடு பண்ணி இந்த கேஸை நடத்தி இப்போ வந்து இதில் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. ஸோ டான்ஸ் கீன்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருந்தால் போல் மனுஷன். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. அந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷனும் அந்த தொகுதியில் மறுபடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இவர் பதவி இதுக்கப்புறம் க்ளோஸ் தான் டிஎம்கேல. என்ன நடக்கும் நெக்ஸ்ட் தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.